ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 4 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல கடையில். நான் இந்த கேட் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்கிடலாமான்னு தோணிடுச்சு. ஏற்கனவே வீடு முழுக்க டாய்ஸாக தான் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. தொட்டு பார்த்தா அப்படியே நிஜமாகவே ஒரு பூனைக்குட்டி தூங்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்போ வரைக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை, சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குழந்தைத்தனம் வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப கிரிஞ்சுன்ற மாதிரி பேசிடுவாங்களேன்றதுக்காக பெருசாக காட்டிக்க மாட்டேன். இன்னொன்று காட்டிக்கவும் கூடாது. அந்த மாதிரியே ஆக்கிட்டாங்க நம்மளை. வாழ்நாளில் பாதியை கழிச்சாச்சு அப்படின்றதுக்காகவே மெச்சூர்டாக நம்ம வந்து நடந்துக்கணும் எல்லா விஷயத்துலையும். அங்கங்கே குழந்தைத்தனம் எட்டி பார்த்தாலும் யாருக்கும் தெரியாமல் அடக்கி வச்சுப்பேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. நான் அவங்களோடையே அந்த கார்லேயே அம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். அப்படியே கடைநல்லூருக்கு போகிற வழியில் டீ ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஆலங்குளத்தில் தான் வந்து நான் எப்பயும் போகிற அந்த டேஸ்டி ஹப் அதில் தான் போயிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக வண்டியை நிறுத்தியிருந்தோம். செம்ம கிளைமேட்டாக இருந்தது. மழை அப்படியே தூறல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. நான் பெருசாக டீ லவர் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளியில் வந்து டீ குடிக்கிறது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ்வளோதான், ஒன் டே முடிஞ்சு போச்சு. ஸ்பெண்ட் பண்ண டைம் கம்மி தான் அப்படின்னாலும் சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி வெளியில் வர்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி வெளியில் எப்போ வருவோன்னு எங்களுக்கே தெரியாது. பல மாதம் ஆகலாம், பல வருஷம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. பட் அடிக்கடி மீட் பண்ணிப்போம், ஏன்னா ஊருக்குள்ளே மட்டும். பசங்க என்ன தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் ஜாலியாக எப்பயுமே மீட் பண்ணிக்கிட்டாலும் பொண்ணுங்க இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணி வெளியில் போகிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு தான் இல்லையா? மறக்கவே முடியாதது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடு போன அவுட்டிங்க 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். இது லாஸ்ட் பார்ட். என்னோடய தாட்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருங்க.